myself and my brother cooking. Friends, first cooking செய்ய போறோம்னா bread omelette friends. இது bread omelette ரொம்பவே ஈஸி, 5 நிமிஷத்துல செஞ்சிரலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா முட்டையை உடைச்சு இந்த மாதிரி ஒரு இதில் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தட்டில் நல்லா கலக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் உப்பு போடணும், உப்பு போட்டு கலக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கலக்கிட்டு ஸ்பூனை வச்சு நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு ஸ்பூன் எடுத்துருங்க. அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கடலைப்பருப்பு பிரெட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோ ஒரு 4 பிரெட் இருந்தால் கூட போதும் ஃப்ரெண்ட்ஸ். 1 இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தருக்கு 2 இருந்தால் போதும், வயிறு ஃபுல்லாயிரும். ஆனியனும் கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ போதும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இந்த 3 வச்சு தான் செய்ய போகிறோம். இந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் இவனை வச்சு இல்லை. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா ஃப்ரெண்ட்ஸ்? பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோ இந்த மாதிரி 2 பிரெட் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு இதோ இது இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இதை இந்த பிரெட் எடுத்து நல்லா டிப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டிப் பண்ணதுக்கப்புறம் அப்படியே இதை எடுத்து கல்லில் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து உங்களுக்கு ஆனியன் வேணும்னா ஆனியனை இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணிவிட்டு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி முட்டை வேணும்னா கொஞ்சம் சுற்றி ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பிரெட் ஆம்லெட் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு பேர். இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு ஆம்லெட் பிடிக்கலனாலும் நீங்கள் இந்த மாதிரி பிரெட்டில் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, இது நல்லாயிருக்கும். அடுத்து ரொம்ப வெந்துருச்சுன்னா இது திருப்பி போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை ரொம்ப வெந்துருச்சு, இதை திருப்பி போடலாம். அப்புறம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை கொஞ்சம் இந்த மாதிரி முட்டை எடுத்து மேலே ஊற்றிட்டு கொஞ்சம் ஆனியன் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை மேலே தூவிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு. பிரெட் டோஸ்ட் ரெடி ஃப்ரெண்ட்ஸ்.